ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சென்னை தஞ்சை சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மில்லட்ஸில் எப்படி கஞ்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ கேழ்வரகு சேர்த்துக்கலாம். 1 கிலோ கம்பு சேர்த்துக்கலாம். கைக்குத்தல் அரிசி 1/2 கிலோ, கொள்ளு 1/4 கிலோ, வரகரிசி 1/2 கிலோ. எல்லாமே நம்ம உடம்பை பலப்படுத்துறது தான். இது ஒரு 5.5 கிலோ இருக்கும். இது நாங்களே வீட்டில் தயார் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்றோம். இது எங்களுக்கு 3 மாதத்துக்கு வரும். வெளியே எங்கேயும் வாங்கிறது இல்லை. சிகப்பு அரிசி 1/2 கிலோ, மாப்பிள்ளை சம்பா 1/2 கிலோ, பாசிப்பயிறு 1/2 கிலோ, கருப்பு உளுந்து 1/2 கிலோ, 1/4 கிலோ, இன்னொரு 1/4 கிலோ பேக்கெட், 1/2 கிலோ கருப்பு உளுந்து, உடைச்ச கடலை 1/2 கிலோ, பொட்டுக்கடலை கிலோ, வேர்க்கடலை. இதில் ஒரு கைப்பிடி பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா 5.5 கிலோ இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். 15 பருப்பு இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. இப்போது மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கணும். இது வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படும். எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள் பவுடர் எப்படி இருக்குன்னு. இதில் கஞ்சி தயாரிக்கணும். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்டு கண்ட்ரோல் ஆகிறதுக்கு எளிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்முறை எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு சுடு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். நான் நாட்டுச்சக்கரை போட்டிருக்கேன். இப்போ எப்படி காசுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு 2 குழிக்கரண்டி மாவு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். இதுதான் ஒரு ஆளுக்கு தேவையான அளவு. அதை விஸ்கு வச்சு நல்லா தண்ணி ஊற்றி இப்படி கலக்கிக்கணும். இப்படி கலக்கி இதில் ஊற்றி இப்படி கிண்டணும். இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு இந்த உருண்டை பூ வராது. கொஞ்சம் தண்ணி பிடிங்க. இது கொஞ்சமாக. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த மாவில் ஒரு 4 கரண்டி மாவு எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு நாளே கலக்கி வச்சுட்டு மறுநாள் ஒரு 4 இட்லி ஊற்றி அவ்வளோதான் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த 4 இட்லி காலையிலேயே இப்போ கொதி வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம கொஞ்சமாக பால் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒன்றரை கிளாஸ் பால் ஊற்றுது.